கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்த 1:14 இந்த 14 வசனம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வருகை குறித்து, அவருடைய ரகசிய வருகை குறித்து அதை குறித்து போட்டிருக்கிறது. நம்ம அதை இப்ப பார்க்க போறது இல்லை, அது வரும் காலங்களில வரும் நாட்களில பார்க்கலாம். ஆனா 15ல இருந்து from the verse 15ல இருந்து 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. இந்த சம்பவம் என்ன சம்பவம்னா, ஒரு அப்பா தன் மகனை கூட்டிட்டு வராரு. அந்த மகனை கூட்டிட்டு வரும் பொழுது அந்த மகனுக்கு என்ன இருக்கு? பயங்கரமான ஒரு வியாதி இருக்கு. என்ன வியாதி? சந்திர ரோகி அப்படின்ற ஒரு வியாதி இருக்கு. அதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் வந்து lunatic and some vex. So it's kind of some irritation or frustration, some kind of a disease he had. அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் அவருக்கு, ஒரு காரியம் அந்த வாலிபனுக்கு இருந்தது. ஆகையினால வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மென்டல் இல்னஸ் அவனுக்கு இருந்தது. அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாலிபனா அந்த பையன் இருந்தான். ஆகையினாலதான் சில நேரத்துல எதுல விழுவான்? தீனாலையும் ஜலத்தினாலும் விழுந்து விழுந்து மாறி மாறி விழுவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த வாலிபன் காணப்பட்டான். அப்போ என்ன செய்யறாரு, அந்த அப்பா வந்து ஏசப்பா கிட்ட சொல்றாரு, ஏசப்பா நான் வந்தேன், என் மகனை கூட்டிட்டு வந்தேன். அப்போ உங்க சீஷர் கிட்ட போனேன், உங்க சீஷரால இத அற்புதத்தை இது குணமாக்க முடியல. அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாரு? அவனை உங்களுடைய சீஷர் இடத்துல கொண்டு வந்தேன், அவனை சுஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. They are not able to heal him. Your disciples, உங்களுடைய disciples தான், உங்களுடைய சீஷர்கள் தான், உங்களோடு கூட இருந்தவங்க தான், ஏசப்பாவோடு கூட இருந்தவங்க, ஏசப்பா செய்த அற்புதத்தெல்லாம் பார்த்தவங்க. ஆனா அவர்களுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. விசுவாசம் இல்லாதபடியினாலே அவர்களால அந்த அற்புதத்தை செய்ய முடியாம போயிற்று. அப்போ உடனே ஏசப்பா என்ன சொல்றாரு? இயேசு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. இதுதான் யாரை பார்த்து சொல்றாரு? சீஷர்களை பார்த்து சொல்றாரு. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, நான் எது வரைக்கும் உங்களோடு கூட நான் இருப்பேன்? சந்ததி, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. நான் எது வரைக்கும் உங்க கூட இருக்க போறேன்? இன்னும் ஒரு 3.5 years. அந்த 3.5 years எத்தனை இயர்னு தெரியல. நான் கொஞ்ச நாள் தான் உங்க கூட இருக்க போறேன். அண்ட் அடுத்தது எது வரைக்கும் பொறுமையா இருப்பேன்? நான் இன்னும் எவ்வளவு பொறுமையா இருக்க போகிறேன்? உங்களுக்கு இன்னும் அந்த விசுவாசம் வரலையே, உங்களுக்கு ஏன் இன்னும் அந்த நம்பிக்கை வரல, விசுவாசம் வரல? என் கூட இருக்கிறீங்க, என்னை பாக்குறீங்க, நான் அற்புதத்தின் தேவன், என் அப்பான்னு கூப்பிடுறீங்க, எல்லாமே செய்றீங்க, but still you people don't have faith in me. So why? அப்படின்னு இயேசுவா கேட்கிறாரு சீஷர்களை பார்த்து. அப்ப உடனே என்ன சொல்றாரு? அவங்க என்னிடத்துல கொண்டு வாங்கன்றாரு. கொண்டு வாங்க. இதேதான் கப்பல்லையும் சொன்னாரு. நான் என்ன வந்து நீங்க வந்து விசுவாசம் இல்லாதவர்களேன்னு சொன்னாரு. இதேதான் இங்க கேட்கிறாரு. சேம் கொஸ்டின் இன் டிஃபரெண்ட் வேஸ். ஒவ்வொரு இடங்களிலும் கப்பல்லையும் காற்றின் கடலையும் வந்துட்டதுக்கு இயேசுவா போய் எழுப்புறாங்க. அங்கேயும் இயேசுவா என்ன சொல்றாரு? என்ன கேட்டாரு இயேசுவா? அற்ப விசுவாசம், விசுவாசம் என்னன்னு கேட்டாரு. அதே மாதிரி இங்கேயும் நீங்க வந்து விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே ஒரு பெரிய ஒரு ஸ்டாம்பை குத்திட்டாரு. You people are perverse people, don't faithless people அப்படின்னு. ஆகையினால மாறுபாடுள்ள சந்ததியே, நான் எது வரைக்கும் உங்க கூட இருப்பேன்? நீங்க என்ன இன்னும் நீங்க விசுவாசத்துல வளரலையே, இன்னும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபெய்த்தே உங்களுக்கு வரலையே, என் மேல கண்மூடித்தனமா விசுவாசம் உங்களுக்கு வரலையே. So it was so much like what to say, ரொம்ப பொறுமையா நான் இருக்கேனே அப்படின்றாரு. And then கூட்டிட்டு வந்த உடனே இயேசு என்ன செய்யறாரு? அந்த பிசாசை அதட்டினார். He rebuked the Satan. அதட்டினார். இயேசுப்பா நம்முடைய சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கர்த்தர் ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். என்ன வல்லமை கொடுத்திருக்கிறார்? பிசாசுகளை துரத்துவதற்கும் சர்ப்பங்களை மிதிக்கவும் என்ன கொடுத்திருக்காரு? படிங்க வசனத்தை சொல்லுங்க. வசனத்தை சொல்லுங்க. அதே லூக்கா 10:19 படிங்க. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருனுடைய சகல வல்லமையும்
மிதிக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. This is the authority the Lord has given for every child of God. This is the authority the Lord has given for those who believe in Him. This is the authority the Lord has given for those who have faith in Jesus. இந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்னா, தேவனாகிய கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய சீஷர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளைகளை இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த அதிகாரம் வேலை செய்யும். உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்ததுன்னா இந்த அதிகாரம் உங்களுக்கு வேலை செய்யும். This authority will work in you. என்ன work? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் பிசாசு என்ன செய்வோமா, நம்ம மிதிப்போமா. வேற யாரையும் கூப்பிட்டு மிதிக்க சொல்றது இல்ல. We will stamp the devil. அடுத்தது சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும். Wonderful. Nothing will hurt you. எதுவுமே உங்களை சேதப்படுத்தவே படுத்தாது. எந்த பிசாசும் கிட்ட வராது. நம்ம ஜெபிக்கிறோம்ல, சர்ச்சுக்கு வராம லேட்டா வைக்கிறதோ இல்ல வரவிடாம பண்ணுகிறதோ யாரு? பிசாசுதான். பிசாசுதான் பண்றான். நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பா. Satan is doing his mischief. ஒருத்தவங்க சர்ச்சுக்கு வரவிட மாட்டான். ஒருத்தவங்க கண்டிப்பா லேட்டா வரவிடுவான். அந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையை கொடுப்பான். கர்த்தருக்கு கொடுக்க விட மாட்டான். இதெல்லாம் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை தடை பண்ணுகிறது யார் என்று சொன்னா சேட்டன். பிசாசு தான் செய்யறான். ஆனா அதை நம்மளால மேற்கொள்ள முடியல. ஏன் மேற்கொள்ள முடியலன்னா இந்த அதிகாரம் இல்ல. ஏன் இந்த அதிகாரம் இல்லைன்னா நம்ம இயேசுவுடைய பிள்ளைகள் இல்ல. ஏன் நம்முடைய இயேசுவுடைய பிள்ளைகளா இல்லைன்னா ஏன்னா நமக்கு விசுவாசம் இல்ல. ஏன் நமக்கு விசுவாசம் இல்லைன்னா இயேசுவுடைய வார்த்தைகளே தியானிக்கிறது இல்ல. அவரோடு கூட இணைந்து இல்ல. இப்படியே இல்ல 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 இல்லன்னு போயிட்டே இருக்கும். இட்ஸ் லைக் a train. எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. லேட்டா வர்றதோ ஜெபம் பண்ணாம இருக்கிறதோ இல்ல ஜெபத்துக்கு வராம இருக்கிறது, நம்ம சர்ச்சுக்கு லேட்டா வருது, சர்ச்சுக்கு வராம இருக்கிறது, கர்த்தருக்கு கொடுக்காம இருக்கிறது, கர்த்தருக்கு விரோதமா பேசுகிறது, சண்டை போடுறது, இதெல்லாம் யார் கொண்டு வர்றதுன்னா பிசாசு தான் கொண்டு வரோம். அது எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதை மேற்கொள்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அவங்களுக்குலாம் லேட்டா வரவங்களும் சர்ச்சுக்கு வராம இருக்கிறவங்களுக்கும் இல்லைன்னா கர்த்தர் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் இந்த 19 வேலை செய்யல, ஆஃப்ல இருக்கு. They don't have the authority. They don't have the authority. இந்த authority, இந்த அதிகாரம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, லேட்டா வரதாலும் சரி, சர்ச்சுக்கு வராம இருக்கிறதும் சரி, இல்ல எந்த ஒரு தடை நம்ம obstacles which hinders you to go near to the Lord, ஏசப்பாவோடு கூட போக விடாம, கிட்ட சேர விடாம பண்ணுகிற எந்த தடையா இருந்தாலும் அந்த தடைகளை நீக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். காரணம் அந்த அதிகாரம் இந்த 10-19 நமக்குள்ள இருக்கும். நமக்குள்ள அந்த 10-19 இருந்ததுன்னா என்ன செய்வோம்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், எனக்கு எந்த தடை வந்தாலும் அதை நான் மிதிப்பேன், மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையும். அவன் என்ன வல்லமை பண்றான், என்ன ட்ரிக்ஸ் பண்றான், ட்ரிக்ஸ் வல்லமை, அவனுடைய வல்லமையை காட்டுவான்ல. நான் காலையில எழுந்திரிச்சு சர்ச்சுக்கு போகணும்னு கிளம்புவேன். பட் ஆனா எனக்கு அப்படியே வயிறு வலி வரும், சோறு வரும், சம்திங் will happen, தூக்கம் வரும், எல்லாமே வரும். It is all the power, the tricks of the Satan. அது என்னால மேற்கொள்ள முடியல. Because I don't have the authority. நிறைய பேர் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்கல்ல. இவங்கெல்லாம் என்ன தெரியுமா? கர்த்தரோடு கூட ஐக்கியம் இல்லாதவர்கள். இவர்கள்லாம் யாருன்னா they are surrendered to the devil. இவர்களால மேற்கொள்ள முடியல. பாவம் இவர்களை பார்த்தா என்னத மாதிரி ஆக்சுவலா கோபப்படக்கூடாது, பரிதாபப்படணும். I really feel for these people.
இவர்களை பார்த்தா என்ன பண்ணணும் தெரியுமா? கோவம் வரக்கூடாது, பரிதாபம் தான் வரணும். ஐயோ பாவம், ஐயோ பாவம். Because sir, these people don't have any authority. இந்த லூக்கா 10:19 அவரோட வாழ்க்கையில இல்ல. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதை மேற்கொள்ளணும். You have to stand against the devil. You have to stand against the hindrance. You have to stand against the obstacles. You have to stand against. அதை மேற்கொள்ள அதிகாரமோ உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? ஒன்றும் உங்களை nothing will hurt you. Nothing will hurt you. அதனால எனக்கு அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கார்களோ அவர்கள் எல்லாம் பிசாசுக்கு அடிமையானவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமா இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரோட வருகை இருந்தா they will never will enter into the kingdom of God. They will never enter into the kingdom of God. They are நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அவங்களோட பேர்கள் ஏற்கனவே நரகத்துக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மேபி அவங்க சொல்லலாம், நான் கிறிஸ்டியனு, என் பேர் இது, என் பேர் அது, என் பேர் இதுன்னு, நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு. But these people who are not close to God, யாரெல்லாம் மேற்கொள்ள முடியாம அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ அவர் நிச்சயமாக நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவர்களாகவே தான் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். எப்படின்னா அவர்கள் தேவனுடைய பலத்தினாலே இவைகளை மேற்கொள்ள வேண்டும். No one is going to go and help them. நான் என்ன சொல்லலாம், ஏன் நீ சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிற, ஏன் இத்தனை வாரம் வர மாட்டேங்கிற, வா 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 சொன்னாலும் செவிடங்காதுல சங்கோதன மாதிரி இருக்கும். Because they are still in the bondage. அவர்கள் கட்டப்பட்டவர்களா இருக்காங்க, கட்டி வச்சிருக்கான் பிசாசு. அவர்களை போய் நான் போய் வா ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேற, நீ ஏன் இத்தனை வாரம் வரல, நீ ஏன் திரும்ப எடுக்கல, நீ ஏன் லேட்டா வர, நீ ஏன் தசமாவும் கொடுக்க மாட்டேங்கிற, நீ ஏன் ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிற, நீ நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நான் இவ்வளவு நாள் அந்த தப்பு பண்ணியிருக்கேன் உண்மையாவே, கேட்டு அதுக்கப்புறம் நான் தியானிக்கும் பொழுது யோசிச்சேன், அவர்கள் பாவம், பரிதாபம். அவர்களை கேட்க கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும். அவர்களோட விடுதலைக்காக ஜெபம் பண்ணலாம். We have to pray because they are bounded by the Satan. They need a deliverance. அதுக்கு ஒண்ணு அவங்க பெற்றோர்கள் ஜெபிக்கணும், அல்லது கணவனா இருந்தா மனைவி ஜெபிக்கணும், மனைவியா இருந்தா கணவன் ஜெபிக்கணும், பிள்ளைகளா இருந்தா பெற்றோர்கள் ஜெபிக்கணும். அவர்களுக்கு ஒரு விடுதலை வேணும். திருச்சபையும் ஜெபிக்க வேண்டும். இல்லைன்னா அவர்களாகவே இதை மேற்கொள்ள வேண்டும். ஸோ அதனால இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. சரி, நம்முடைய வார்த்தைகளுக்கு போவோம். விசுவாசம். ஆகினால இந்த மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தர் விசுவாசத்தை இயேசு சொல்றாரு, உனக்கு விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எது வரைக்கும் நான் பொறுமையா இருப்பேன் என்று சொல்லி அவனை வர சொல்லி அவனை கர்த்தர் என்ன செய்தாரு? சுகமாக்கிறார். என்ன செய்தாரு? புறப்பட்ட அதை அதட்டினால் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். A young man, a young boy, a young man, he was delivered. சரி, அடுத்தது என்ன சொல்றாரு ஏசப்பா? அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து, ஏசப்பா கிட்ட சீஷர்கள் வராங்க. வந்து அதை துரத்தி விட ஏசப்பா கிட்ட மெதுவா காது கடிக்கிறாங்க. சொல்றாங்க, ஏசப்பா ஏசப்பா அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாம போயிட்டு? Why were we not able to chase out the devil? Why? ஏன்பா அப்படின்னு யாரு கேட்கறது? இந்த சீஷர்கள் வந்து ஏசப்பாட்ட கேட்கிறாங்க. என்ன நம்மளும் கேட்கிறோம்ல, ஏன் ஏசப்பா ஏன் மூலமா எந்த அற்புதமும் நடைபெறுகிறது இல்ல, ஏன் ஏசப்பா why? அதுக்குதான் ஏசப்பா 20ஆம் வசனத்துல பதில் கொடுக்கிறார். இந்த பதில் தான் எல்லா விசுவாசிகளுக்கும் நிறைய பேர் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த விசுவாசம் தான் கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த விசுவாசம் இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான்.
விசுவாசம் அவிசுவாசம். You people don't have faith. That is the reason you cannot perform any miracle or cannot expect any miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையில எந்த அற்புதம் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் பிகாஸ் உங்களுக்கு விசுவாசம் இல்ல. அழுது ஜெபிக்கிறேன், புரண்டு ஜெபிக்கிறேன், நான் அதை செய்யறேன், நான் இதை செய்யறேன், I am perfect in the sight of the Lord. Never, no man is perfect in the sight of the Lord. யாருமே கர்த்தருடைய பார்வையில ஒரு உத்தமனும் கிடையாது, யாருமே கிடையாது. Everyone are sinners in the sight of the Lord. ஆனா தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆனா இங்க என்ன வாசிக்கிறேன், இயேசு சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கலையா, உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நடக்கலையா, பிகாஸ் you people don't have faith in me. அவிசுவாசத்தினாலே தானே. நம்முடைய பேரு விசுவாசிகளா இருக்கிறோம், but we have அவிசுவாசம். We don't have faith in God. We are still a perverse generation, a perverse generation. மாறுபாடுள்ள சந்ததியா தான் இருக்கிறோம். எப்படி சீஷர்கள் மாறுபாடுள்ள சந்ததியாரா இருந்தது போல நாமும் கூட மாறுபாடுள்ள சந்ததிகளா இருக்கிறோம். We don't have faith in God. அதனால இயேசு என்ன சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, இயேசு சொல்றாரு, அட்லீஸ்ட் least of the least. இயேசு அட்லீஸ்ட்ன்றார், அதாவது குறைந்தபட்சம். இயேசு எவ்வளவு கீழே இறங்கிட்டார்ல, குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் கடுகுவத விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும்ன்றார். இயேசு எந்த நிலைமைக்கு வந்துட்டார்ல, அவரோட biggest faith உங்களுக்கு இருக்கணும், the greatest faith உங்களுக்கு இருக்கணும், இந்த மலை மாதிரி உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தானா யாராலையும் இருக்கவே முடியாது. ஆனா இயேசு சொல்றாரு, கடுகு அளவு விசுவாசம். ஏன்னா அந்த அளவு கூட யாருக்குமே விசுவாசம் இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களோட மனசை வச்சு யோசிச்சு பாருங்க, எனக்கு அந்த விசுவாசம் இருக்கா? Do I have faith in Jesus? அந்த கடுகு அளவு விசுவாசம் இருக்கா? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து, மலை என்று சொன்னா your problems, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வேதனைகள், உங்களுக்கு என்ன தடைகள் இருக்கிறதோ, நீங்க போயிட்டு அந்த மலை கிட்ட மோதிக்க வேண்டாம். மலை இருக்குன்னா அந்த மலை கிட்ட போயிட்டு தலையில போய் பிடிச்சிக்க வேண்டாம், ஐயோ ஐயோ ஐயோன்னு இடிச்சிக்க வேண்டாம். அந்த மலையை பார்த்து கண்ணீர் விட்டுட்டு ஐயோ மலையே போ மலையே போ மலையே போ அப்படின்னு மலைக்கு பார்த்து அழுதுகிட்டு இருக்க வேண்டாம். மலையை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தா அந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் போ. எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க இயேசுப்பா. உனக்கு அந்த குட்டி விசுவாசம் இருந்தா உன் மலையை பார்த்து நீ சொல்லு, விடம் விட்டு கொஞ்சம் அப்புறம் போ, கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னா என்ன செய்யுமோ உடனே இந்த மலை கீழ்ப்படியும். யாருக்கு கீழ்ப்படியும் சொல்லுங்க, யாருக்கு கீழ்ப்படியும்? விசுவாசம் உள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படியும். It obeys a word which comes from you, a faithful word. உங்களுக்கு கீழ்ப்படியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மலை நம்மளை பார்த்து கீழ்ப்படியாது. நம்மவே நத்திங், நம்மளே கீழ்ப்படியாதவர்கள். நம்மளை பார்த்து இந்த மலை கீழ்ப்படியாது. மலை என்று சொன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சரீர வேதனை, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ இவைகெல்லாம் மலை போல நமக்கு பெரிதாய் தோன்றுகிறது. என்ன பண்றது அப்படின்னு உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. What can I do? What shall I do, Lord? I'm facing a lot of trouble. It's like a mountain in before me. நான் எப்படி இதை தாண்டி போறேன்? What am I going to do? அதனால இயேசு சொல்றாரு, you don't know anything. You just speak a word and the mountain will move. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ just ஒரு வார்த்தையை சொல்லு,
விசுவாசத்தின் வார்த்தையை அறிக்கையிடு. ஆட்டோமேட்டிக்கா அந்த மனப்போல இருக்கிற பிரச்சனை it will pass away like a passing clouds. It's just been removed. எப்போ அப்படின்னு சொன்னா a word of faith which comes from us. விசுவாசத்தின் வார்த்தை நம் வாயிலிருந்து வரும் பொழுதுதான் இவைகள் நடைபெறும். அதனால அவர் சொல்றாரு, மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. அடுத்தது சொல்றாரு பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே இயேசுவா சொல்றாரு, லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்க இதை படிக்கும் போது எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்தது. Nothing is impossible by my God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்க சொன்னாரு? லூக்கால சொன்னாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? சீஷர்களை பார்த்து, விசுவாசம் உள்ள சந்ததியாகிய உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible by you. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அங்க என்ன சொல்றாரு? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? சொல்லு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓகே, தம்பிக்கு அதுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாஸ்டருக்கு அது பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. எத்தனை பேருக்கு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிடிச்சிருக்கு? கரங்க உயர்த்துங்க. சரி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிறைய பேர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா உங்களால எதுவும் முடியாது. ஏன்னா உங்களால எதுவும் முடியல. அதனால you people are depending on Jesus. இப்பதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விதையை குறித்து சொன்னோம். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்வங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம கிட்ட எல்லா அத்தாரிட்டி கொடுத்துட்டு தொடர்ந்து இயேசுவாவே டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவரு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களே. அவரு ஃப்ரீயா விடுங்க. ஏன்னா நம்ம அந்த வேலையை செய்வோமே, அது மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க இயேசுவாவை. இயேசுவா மேலேயே பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இயேசுவா மேலேயே we are just depending only on Jesus. இயேசுவா 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 எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். இயேசுவா இயேசுவா எனக்கு ஒரு வீடு கட்டி தாங்க. இயேசுவா இயேசுவா நீங்க தான் எனக்கு இதை செய்யணும், அது செய்யணும், இதை செய்யணும். இயேசுவா மேலேயே நம்ம பிரஷரை போடுறோம். அதனால அவர் என்ன பண்ணாரு? பகிர்ந்து கொடுத்து he gave the authority to us. நம்ம கிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. But we are not utilizing the authority which the Lord has given to us. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறதே இல்ல. நம்ம இன்னும் we are depending on Jesus. அதுக்கு தான் என்ன சொல்றாங்க? நம்ம எல்லாம் எப்படின்னா we are still a child. நம்ம எல்லாமே எப்படி இருக்கோம்னா சின்ன பிள்ளைங்களா இருக்கும். அப்பா அது சின்ன பிள்ளைங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லிவிட்டாக்கு ஏதாவது வேணும்னா யாருக்கிட்ட கேட்பா? மம்மி கிட்ட கேட்பியா? உங்க மம்மி யாருக்கிட்ட கேட்பாங்க? உங்க மம்மி யாருக்கிட்ட கேட்பாங்க? டாடி கிட்ட கேட்பாங்க. நீ டாடி கிட்ட கேட்க மாட்டேன். லிவிட்டி என்ன யாருக்கிட்ட கேட்பேன்? சரி, பெரும்பாலும் யாரா இருந்தாலும் யாருக்கிட்ட கேட்பாங்க? ஏன்னா the வீட்டுடைய பிரெட் வின்னர் யாரு? சாப்பாடு போடுறவர் யாரு? அப்பா தான் சம்பாதிக்கிறாரு. ஓகே, அப்பா தான் சம்பாதிக்கிறாரு. சோ அதனால எல்லாருமே அப்பா கிட்ட தான் போய் கேட்பாங்க. இந்த பிள்ளைங்க எல்லாம் யார்கிட்ட போய் கேட்பாங்கன்னா அப்பா கிட்ட தான் கேட்பாங்க. எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, அப்பா எனக்கு பென்சில் பாக்ஸ் வேணும், பென் வேணும், புக்கு வேணும், எல்லாமே. சரி, பிரபாகரன் யார்கிட்ட கேட்பாரு? உனக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வேணும்னா யார்கிட்ட கேட்பாரு? நீ எதுல வாங்கிப்ப? ஏன்? நீ சம்பாதிக்கிற. கரெக்டா? நீ சம்பாதிக்கிறதுனால நீங்க தான் வாங்கிக்கிற. நீ யாரையும் டிபெண்ட் பண்ணல. பிகாஸ் யூ ஆர் வர்க்கிங். நீ போயிட்டு இந்த சின்ன வயசுல உங்க அப்பாட்ட போயிட்டு அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பியா? உனக்கு பிடிச்சா நீ ஐஸ்கிரீம் வாங்கிப்ப.
வரமாட்டேங்கிறாங்களா? சரி பார்த்துக்கலாம். சரி கவனிங்க, அப்பா கிட்டதான் போய் சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க. ஆனா பெரியவங்க எல்லாருமே they depend on themselves. அவங்க கிட்ட தான் வாங்கிப்பாங்க. ஏன்னா because they are the breadwinner, so they don't go and ask the father. ஆனா இன்னும் கர்த்தருடைய கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க இன்னும் எப்படி இருக்காங்கன்னா சின்ன பிள்ளைகளாவே தான் இருக்காங்க. இன்னும் வளரவே இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வளர்ச்சியே இல்லை. எல்லாமே 20 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் எல்லாம் விசுவாசிகளா இருக்காங்க, சின்ன பிள்ளைகளாகவே இருக்கிறாங்க. they never grow. அவங்க ஒரு அடல்ட்டா வரல, இன்னும் they depend upon father. அதனாலதான் நான் இப்போ கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டேன்னா, லூக்கா 1:37 இயேசு சொன்னாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் யாருக்கு வேணும். இரண்டாவது இங்க வாசிக்கிறோம் மத்தேயு 17:20, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீ இயேசு சொன்னாரு. இது யாருக்கு வேணும் அப்படின்னும் போது நீங்க நிறைய பேர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லிதான் நீங்க நிறைய பேர் கரங்களை உயர்த்தினீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைதான். பட் ஆனா எப்பவுமே அவரையே சார்ந்து வாழாதீர்கள். இயேசுப்பா நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். He has given us the authority. அவருடைய அதிகாரம் நமக்கு இருக்கு. ஏன்னா யோவான் 1:12 அவருடைய பிள்ளைகளாகும்படி என்ன செஞ்சிருக்காரு? 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல், those who have faith in the name of Jesus, அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் இயேசு என்ன கொடுத்திருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. முதல்ல என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு? to become the child of God. But we still wanted to be a child forever and never. எப்பவுமே நம்ம சில்ட்ரனாவே சின்ன பிள்ளையாவே இருக்கணும் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இன்னும் 20 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் ஆகியோ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்க? வளர்ந்துருக்கீங்களா? இன்னும் அப்பாவுடைய கையே தான் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? நிறைய பேர் அப்பாவோட கையை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கர்த்தர் நம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம இன்னும் சுதந்திரிக்கிறதே இல்ல. We are not dependent. We should be independent. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய விசுவாசம் பெருகணும். அப்பதான் லூக்கா 10:19 வேலை செய்யும். அப்பதான் இங்க யோவான் மத்தேயு 17:20 வேலை செய்யும். கடுகு விதை விசுவாசம் நமக்குள்ள இருந்தா அந்த மலையை பார்த்து பேர்ந்து அப்புறம் போன்னு சொன்னா போகும். எப்ப போகும்? அந்த அதிகாரம் நமக்கு இருந்தாதான் போகும். இல்லைன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொன்னவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? மலையை பார்த்து, தேவனே இந்த மலையை தள்ளுங்க, ஏசப்பா இந்த மலையை தள்ளுங்க, ஏசப்பா மலையை தள்ளுங்க 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 தள்ளுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனே மலையை தள்ளுங்க, என் பிரச்சனையை தள்ளுங்க, என் வேதனையை தள்ளுங்க, என் வியாதியை தள்ளுங்க. ஆனால் வளர்ந்த விசுவாசியோ, விசுவாசம் உள்ளவர்கள் இந்த மலையை பார்த்து சொல்லலாம், மலையை பெயர்ந்து போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Because my Father has given me the authority, so I can speak the word of faith, and even the mountains will hear to my word which comes from me. It's a faithful words. அதனால தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். It is a confession of faith. This is a confession of faith. விசுவாசத்தின் அறிக்கை. நம் விசுவாசத்தின் அறிக்கையை செய்யும் பொழுதுதான் தேவன் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த விதை இருக்கு பாருங்க, இந்த கடுகு, this is not a tree. இது ஒரு மரமே கிடையாது. It is a very big bushy. ரொம்ப எப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 6ல இருந்து 20-30 சென்டிமீட்டர் 30 அடி வரைக்கும் வளருமா. It has many stems, branches. அவ்வளவு பெரிய ஒரு புஷியான ஒரு பெரிய புஷ். அப்படிப்பட்ட ஒரு மரம் தான் இந்த விதை, கடுகு விதையுடைய மரம். இந்த மரம் எல்லாம் இந்த விதையில இருக்கிறது எல்லாமே ஏசுவா பாருங்க. கரெக்டா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் பாருங்க, கரெக்டா கொடுப்பாரு. இந்த விதையில இந்த கடுகு நம்ம போடுறோம்ல தாளிக்கிறதுக்கு, அந்த கடுகுல விட்டமின் சி இருக்கான், ஏ இருக்கான், கே இருக்கான்,
தைமன் இருக்கான், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கான், அவ்வளோ விட்டமின்ஸும் அந்த கடுகுல இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அந்த கடுகு தானே அப்படின்னு. ஆனா அந்த கடுகுக்குள்ள அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கு, அவ்வளோ சத்துக்கள் இருக்கு அந்த கடுகுல. அந்த கடுகை தான் இயேசு சொல்றாரு, அவ்வளோ சத்து நிறைந்த கடுகை தான், அந்த விதையை தான் நமக்கு கர்த்தர் ஒரு விசுவாசத்திற்கு ஒரு அடையாளமாய் ஒரு பேரபலாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். What a great God! வேற எந்த விதையும் கொடுக்கல, கடுகு விதையை கொடுத்திருக்கிறார். கடுகு தான் அந்த விதை, குட்டி விதை, but it has many more vitamins in it. More vitamins in it. So அதனால தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தவே இல்லை. வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை தான் கிரியை செய்யும். இங்க வார்த்தை தான் கிரியை செஞ்சது. இதே லூக்கா 7ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த செஞ்சுரியன் வரான். அந்த செஞ்சுரியன் வந்து என்ன கேட்கிறான், அந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. லூக்கா 7:8 6 படிங்க. 7ஆம் அதிகாரம் 6. அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. இங்க பாருங்க, இங்க செஞ்சுரியன், இந்த நூற்றுக்கு அதிபதி ஏசப்பா வர சொல்றான். ஏசப்பா வராது. ஆக்சுவலா வந்து என்ன செய்யறாரு, ஏசுவனுடைய கூட போனால். வீட்டுக்கு சமீபமான போது அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வீட்டுக்கு கிட்ட வந்துட்டாரு ஏசப்பா. ஏன்னா கிட்ட வந்துட்டார். வீடு என்ன இங்கதான் இருக்கு, உள்ள போகணும். ஆனா நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி என்ன சொல்றாரு, நீங்கள் அவரிடத்துல போய் என்ன சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், பிளீஸ் அப்பா, பிளீஸ் டோன்ட் ஃபீல் லார்ட், வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. I'm not worthy Lord. என் வீட்டு வாசலுக்குள்ள பிரவேசிப்பதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. வீட்டு கிட்ட போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டு வாசல்ல கால வைக்கணும். ஆனா அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான், நம்மளா இருந்தா என்ன செய்வோம் தெரியுமா, எவ்வளவு தூரம் வர வச்சுட்டு கடைசி இந்த டயலாக் ஓடுறியா நீ அப்படின்னு டயலாக் மிகவும் வரும்ல. பட் ஏசப்பா என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த வீடு வரைக்கும் போயிட்டு கர்த்தர் உள்ள போல, ஏசப்பா உள்ள போல. ஹோல் ஜனங்க கூட்டம் எல்லாம் பாக்குறாங்க. everyone are watching. பாத்திரன் அல்ல. அடுத்தது என்ன சொல்றாரு, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். This is the point. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். Speak only a word, Lord. நீங்க வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பாத்திரன் இல்லப்பா, but I need a word from you will change my life. A word from you will create new things in my life. A word from you, Lord, will do great miracles in my life. A word, ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு வார்த்தை வேணும். அந்த வார்த்தை என்ன வார்த்தையா இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. But the word which comes from the Lord will change your life. அந்த வார்த்தைக்காக காத்திருங்க. ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா நீங்க என்னோட கூட பேசுங்க, அந்த வார்த்தை என்னோட கூட பேசட்டும். The word ஏசப்பா வந்து தொடணும்னு அவசியம் இல்லை. ஏசப்பா வீட்டுக்குள்ள வந்து வரணும்னு நீங்க அவசியமே இல்லையே. His word had power. ஏன்னா அவர் உருவாக்குறது எல்லாமே அவருடைய வார்த்தையினாலதான் உருவாக்கினார். He created the heaven and the earth. எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையினால உருவாக்கினார். He created உங்களையும் என்னையும் உருவாக்குனது கூட அவருடைய வார்த்தையினாலதான் உருவாக்கினார். He created everything through his word. ஆகையினால இந்த நூற்றுக்கு அதிபதி கூட ஒரு வார்த்தை சொல்லும். Speak a word. ஆகையினால நம்ம இன்னும் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, we are still a child. நம்ம சின்ன பிள்ளையா இல்லாம, சிறு பிள்ளைகளா இல்லாம, நம்ம வளர்ந்தவர்களாய் நாம் காணப்படணும்.
we have to be a grown up children. We have to be grown up children. சின்ன பிள்ளைங்கன்னா இன்னும் அப்பாவுடைய கையே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா எனக்கு செய்யணும் ஏசப்பா, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மால எல்லாம் ஆகும் ஏசப்பா, நீங்க தான்ப்பா. ஏசப்பா தான் நமக்கு எல்லாமே. அவர் இல்லாம நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனா அவர் அதிகமாய் விசுவாசித்து, அவர் அதிகமாய் நேசித்து, அவரோடு கூட இன்னும் ஒரு நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தோம்னா நம்முடைய விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருக நம்ம எப்படி ஆயிடும்னா விசுவாசத்தின் வீரர்களாய் மாறிடுவோம். What we say it will happen. நம்ம என்ன சொல்றோமோ அது நடக்கும். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நான் பேசினா நடக்கணும்பா. நான் பேசினாலே அந்த காரியம் நடைபெறணும். Because you have given me the authority. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கல்ல, அதனால என்னால கூடாத காரியம் ஒன்றே இல்லப்பா. I can do all things. பிலிப்பியர் 4:13 I can do all things through Christ which strengtheneth me. படிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நீ எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? எனக்கு பலன் கொடுத்திருக்கிறீங்க. You have given me the strength so I can do all things. So அதனால எனக்கு பலன் உண்டு. எப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, the Lord who strengthens me, so I can do. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. I can do. சொல்லுங்க, உங்களால். பக்கத்துல இருக்கிற கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. You can do it, my friend. You can do it, my friend. You can move the mountains, my friend. You can speak to the mountain. சொல்லுங்க, my friend, you can move the mountain. Okay, so அதனால நம்ம இன்னும் சின்ன பிள்ளைகளா இராம நம்ம வளர்ந்தவர்களாய், நல்ல பிள்ளைகளாய், நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளதை என்று உறுதிப்படுத்தும் ஐயா. சோ நல்ல பிள்ளைகளாய் நான் இருக்க விரும்புறேன். நல்ல பிள்ளைகள் விசுவாசத்தின் பிள்ளைகளா இருப்பாங்க. ஆனா சின்ன பிள்ளைகள், செல்ல பிள்ளைகளா இருக்கிறவங்க இன்னும் எப்படி இருப்பாங்க? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. They will still depend upon dependency இருக்கும். ஆனா நல்ல பிள்ளைகள், they will speak the word and it will happen. கிருபை மாத்திரமல்ல, கிருபை is very important. ஆனா கிருபைக்கு அடுத்த லெவல் விசுவாசம். மொத்தமா கிருபை கிடையாதுன்னு சொல்லாதீங்க. கிருபை வேணும் தான், ஆமா கிருபை வேணும். ஆனா கிருபைக்கு அடுத்த லெவல் விசுவாசம். எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், 10th வரைக்கும் கிருபை. 10th மேல 11th and 12th காலேஜ், வேலைக்கு போறது எல்லாமே விசுவாசம், faith. Because you people are grown up. இன்னும் என்ன செய்யக்கூடாது? கிருபை is a foundation. கண்டிப்பா நமக்கு கிருபை இல்லாம ரட்சிக்கப்படவே முடியாது. அஸ்திபாரமே கிருபை தான். கிருபை யாராலையும் நிராகரிக்கவே முடியாது. No one can say there is no grace. நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாது இருப்பதும் என்னது? சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தருடைய சுத்த கிருபை. I'm standing because of the grace of God. நான் இப்படி சொல்ல முடியாது I'm standing because of the faith of God ன்னு சொல்ல முடியாது. I'm standing because of the grace of God. But இன்னும் கிரேஸையே சொல்லிக்கிட்டு ராம, கிரேஸுக்கு அடுத்த லெவல் faith, விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கிருபையினாலே நீதிமான் பிழைப்பான் போட்டிருக்கா? நீங்க நீதிமானா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். If you are a righteous person, you need faith, because faith works. Faith works in action.
அதனால விசுவாசத்துல நம்ம பெருகணும். அதனால சின்ன பிள்ளைங்க எல்லாம் they have grace. கிரேஸ்னா கிருபையினால தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏசப்பாவை நோக்கி பார்த்துக்கிட்டு, ஏசப்பாட்ட கேட்டுக்கிட்டு, ஏசப்பாட்ட கெஞ்சிக்கிட்டு, நம்மளுக்கு உங்க தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நல்லதையே சொல்லவும் செய்யவும் நல்ல பிள்ளைகளாய் வளர்ந்தவர்கள், ஒரு வளர்ச்சி அடைந்தவர்கள், அவர்கள் விசுவாசத்துல பெறுகிறவர்களாய் என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு. So I will speak over my problems, I will speak over the mountains, and everything will just disappear or vanish in the name of Jesus என்று சொல்லி தங்களை விசுவாசத்துல பெருக செய்வார்கள். ஆகையினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி confession of faith is very important. You have to confess faith. You have to confess the word of God. தேவனுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். விசுவாசம் எப்படி வரும் என்று சொன்னால், விசுவாசம் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். விசுவாசம் எதனால வரும்? கேள்வி எதனால வரும்? பாஸ்டர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பைபிளே படிக்கிறது இல்ல. பைபிளை படிச்சாதாங்க விசுவாசம் பெருகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா யாருக்குமே விசுவாசம் வராது. நான் சொன்னேன்ல, விசுவாசம் யாருக்குமே கிடைக்காது. நீங்க மலையை பார்த்து இப்ப போயிட்டு ஒரு மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா போவாது கண்டிப்பா. நீங்க நம்ம எல்லாருமே இன்னும் கிரேஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், கிருபையில தான் போயிட்டு இருக்கோம், ஓடுது. நம்முடைய ஓட்டமே இப்ப கிருபையில தான் போயிட்டு இருக்கு. இன்னும் யாருடைய வாழ்க்கையில விசுவாசம் கிரியை செய்யல. விசுவாசம் கிரியை செய்யணும்னா கேள்வினால வரும், கேள்வி தேவ வசனத்தினால வரும். பைபிள நிறைய படிக்கிறவங்களுக்கு தான் விசுவாசம் வரும். அதுதான் சீக்ரெட். சும்மா Lord will never give faith for all the Tom and Dick யாரெல்லாம் போற வரவங்களுக்கு அவனுக்கு இவனுக்கெல்லாம் விசுவாசத்தை கொடுத்துட மாட்டாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்குமே விசுவாசம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. It is very 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 difficult to receive the faith of God. கிருபை எல்லாருக்கும் இருக்கு. கிருபை நீ கேட்காம உனக்கு கிருபை இருக்கு. அதனாலதான் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஜெபம் பண்றது இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல, சர்ச்சுக்கு வர்றது இல்ல அவ்வளவா. ஆனாலும் பாருங்க, ஒரு தம்பி சொல்லுவான் சர்ச்சுக்கே வர மாட்டான். ஆனா சொல்லுவான் எனக்கு இது ஆச்சுக்கா, எனக்கு அது ஆயிடுச்சு, இது கிடைச்சது. சர்ச்சுக்கு வர மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், பைபிள் படிக்க மாட்டானுங்க. ஆனா நான் அரியஸே இல்லாம நான் பாஸ் ஆயிட்டேன், நான் எல்லாம் பாஸ், எல்லாம் ஃபர்ஸ்ட் ரேங்க், எல்லாம் என்ன கிருபை. It's all God's grace that you people we are just surviving. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது, நமக்குள்ள மூச்சு பேச்சு எல்லாமே அவருடைய கிருபையினால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிருபை எல்லாருக்குமே உண்டு, உங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த உலகத்துல ஏசப்பாவால சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் தேவ கிருபை இருக்கு. அது இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, the grace of God is for everyone because he is a creator. ஏசப்பா தான் சிருஷ்டிகர்த்தா. அவர் உருவாக்கின எல்லாருக்குமே தேவ கிருபை இருக்கு. ஒரு ஹிந்து போய் ஒரு மனுஷனை கேளுங்க, அவனை போய் கேளுங்க, அவனுடைய கிருபை இருக்கு, தேவ கிருபை இருக்கு. God has a mercy, God has grace in him. ஏன்னா அவனும் யாரால சிருஷ்டிக்கப்பட்டான் அவனுக்கு தெரியாது. பட் அவனை உருவாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். அவனுக்குள்ளேயும் கர்த்தர் எப்படி தன் சுவாசத்தை வைத்தாரோ அதே போல தேவ கிருபையை அவனுக்குள்ள வைத்திருக்கிறார். He has kept grace for everyone in the whole world. But where is the faith? It is very 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 rare. விசுவாசம் கிடைக்கிறது, விசுவாசம் நமக்குள்ள வருகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா விசுவாசம் 9 வரங்களிலே ஒரு வரம். புரியுதாப்பா?
எவ்வளவு நேரம் கடுகு அளவு விசுவாசம் சொல்லி பிரசங்கம் பண்ணல. இந்த கடுகு அளவு விசுவாசம் வருவது, இந்த விசுவாசம் இட் இஸ் a வரம். It doesn't இந்த வரம் வந்து யாருக்குமே கிடைக்காது. காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தரோடு கூட இணைந்திருக்கிறவர்களுக்கு தான் இந்த வரம் கிடைக்கும். படிச்சு பாருங்க, 9 வரங்களிலே ஒரு வரம் விசுவாசம். அடுத்தது இந்த விசுவாசம் 9 கனிகளிலே ஒண்ணு விசுவாசம். வருதா? 9 கனிகளிலே வருமா? வரும். அந்த 9 கனிகளிலே கிருபை வருதா? வராது. 9 வரங்களிலே கிருபை வருதா? வராது. ஏன்னா கிருபை என்று it is a common, it is like water and air. தண்ணி வந்து வெறும் கிறிஸ்தவர்களுக்கு தான் தண்ணி இயேசு உருவாக்குனாரா? சுவாசிக்கிற காற்று வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தான் உருவாக்குனாரா? கிடையாது. நம்ம சுவாசிக்கிற காற்று, தண்ணி, இவைகள் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல வாழுகிற அத்தனை பேருக்கு உருவாக்கினார். It is for everyone in the whole world. அதே போலதான் கர்த்தருடைய கிருபை, it is for everyone living in this world. It is not only for the Christians, it is for everyone who are being created by Jesus. Grace is for everyone, but faith, it is a gift of the Lord, it is a fruit of the Lord, it is for those who seek Him. It is for those who are closer to Him. It is for those who have thirst in Jesus. அவர்களுக்கு தான் இந்த விசேஷித்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விசுவாசம் தான் கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் மலையை பார்த்து பேர்ந்து போய் விழும், அற்புதம் நடக்கும், உங்களால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படும், இவைகள் எல்லாம் நடைபெறும். ஆகையினாலே கடைசியா ஃபைனலா உங்களுக்கு முடிக்கிறது என்னன்னா, நீங்க மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னாலும் சரி, உங்களால் கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை என்ற அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறணும் என்று சொன்னாலும் சரி, தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் சரி, இவைகள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் ஒரு வரம், ஒரு கனி. ஆகையினாலே அதை பெற்றுக்கொள்வதற்கு லேசான காரியம் அல்ல. அதுக்கு நிறைய ஏசப்பாவோடு கூட இணைந்திருக்கணும். அடிமை நான் ஆண்டவரேன்னு ஏசப்பாக்கு தான் நம்ம வந்து சரண்டர் பண்ண ஒழிய மற்ற காரியங்களுக்கு அல்ல. We have to be more closer to God, more meditation of the word of God. வேதத்தை நிறைய தியானிக்க தான் விசுவாசம் பெருகும். விசுவாசத்தின் வரம் நமக்குள்ள கிரியை செய்யும். அப்ப நீங்க பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேசும்போதே அந்த வார்த்தை போய் கிரியை செய்யும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள வருகிற வார்த்தை போய் அற்புதம் நடைபெறும். நீங்க இருக்கிற இடமே ஒரு விசுவாசத்தின் அட்மாஸ்பியரை உருவாக்கும், அற்புதங்கள் நடைபெறும். ஆகையினால இந்த வரத்திற்காக வாஞ்சிங்க. விசுவாசம் லேசான காரியம் இல்லை. It is very difficult to get it, but it is very easy to get it. Read the word of God, read it, meditate the word of God, be more closer to வேதத்தை நம்ம நிறைய மெடிடேட் பண்ணாலே faith நிறைய இன்க்ரீஸ் ஆகும். வேதத்தை நம்ம நிறைய தியானிச்சாலே விசுவாசம் இன்னும் அதிகமாய் பெருகும். இன்னும் அதிகமாய் பெருகும் பொழுது நம்ம ப்ராப்ளம் பார்த்து நம்மளே பேசி, நம்மளே உங்களால கூடாத காரியம் என்ற வார்த்தையின்படி நம்மளாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். So it all depends on meditating on the word of God. So கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. So இந்த வார்த்தையின்படி நம்ம கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் கண்களும் நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. நேற்றும் இன்றும் மாறாத சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே நம்ம தியானித்த உங்களுடைய வார்த்தையின்படி மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் தேவரீ, என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நீங்க சொன்னது போல நாங்கள் மாறுபாடோடு சந்ததியாராய் நாங்கள் இராமல் ஐயா விசுவாசத்தின் வீரர்களா இருக்கும்படியாய் ஆண்டவரே தகப்பனே, நம்முடைய வரமாகிய விசுவாசத்தை
உம்முடைய கனியாகிய விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இன்னும் ஆண்டவரே தகப்பனே இன்னும் கிருபையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை எடுத்து ராஜா இன்னும் கிருபைக்கு மேலான விசுவாசத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள ஆண்டவரே விசுவாசத்தின் வீரர்களாய் நாங்கள் மாற ஆண்டவரே தகப்பன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் தகப்பனே அந்த ஆண்டவரே அந்த வரத்தை வைங்கப்பா, இந்த கனியை வைங்க இயேசுப்பா. ஆண்டவரே தகப்பனே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அல்லது ஐயா அப்படி இல்லப்பா, எங்களால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் கடுகளவு விசுவாசத்தை ராஜா எங்களிலே பெருக செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லும் எங்களுடைய வாழ்க்கை மாறும் ஐயா. ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறும் ஐயா. உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. அந்த வார்த்தையினால எங்களை பிழைத்திருக்க அந்த வார்த்தையினால நாங்கள் இன்றைக்கு ஜீவிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.